வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம லைட்டிங் பட் G8 தான் போட்டிருக்கோம். லைட்டிங் பட் G8 போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அவ்வளோ பெரிய ஈவெண்ட்லாம் இல்லை. நம்ம எப்பயும் போல ஸ்டோரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நான் லெவலப் பண்ணியிருக்கேன். சார்ஜாக இருக்கீங்க பாருங்கள். இந்த எபிலிட்டிஸ் காட்டுறேன். ஃப்ளேம் த்ரோவர் கிடச்சிருக்கிற இது எப்படிப்பட்ட எபிலிட்டின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான எபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம குவெஸ்ட்டை ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷனில் பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குவெஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, டீம் ஆக்வா கேர்ள் யாரோ டிஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இவர்கிட்ட தான் அவரை போன தடவை நம்ம இந்த ஜிம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தோம்ல, அவர் அதுக்கான லொக்கேஷன் சொல்லிகிட்டு இருக்காரு. இது ஐவி இவருக்கு இந்த கேகோவுக்கு தெரியும் போல். இங்கே ஆமாம் சிட்டி ஜிம் இருக்குது. அவள் பேர் ஐவி பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வாட்டர் அவரோட ஃபேவரட் டைப் பார்த்திங்கன்னா வாட்டர் டைப். ஸோ அது வாட்டர் டைப் ஜிம் போல். ஸோ அதுக்கான லொக்கேஷன் சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுக்கு இது ப்ரிப்பேர் டு சேலஞ்ச் லீடர் ஆஃப் ஜிம் ரசின் பியூட்டி ஈச் டே போகணும்னு சொல்கிறாங்க. ஐயோ அவங்க இது வெளியே போயிருக்காங்களாங்க கைஸ். வேறு எதாவது நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ அந்த ஜிம் லீடர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டீம் மேக்கோ பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கும். இது என்ன இங்கிட்டு இது என்ன எதாவது ஷாப்பா? இங்கே போகிறாங்க. ஐவி இஸ் ஸோ ரிச் தட் ஷி பாட் ஆல் த நியூ ஸ்டைல்ஸ் அட் ஒன் டைம். இது ஷாப்கீப்பர்கிட்ட போச்சு. நம்ம கேட்குறோம். அவங்க ரொம்ப ரிச் ஆனது. அவங்க நிறையா புது ஸ்டைல்ஸ்லாம் கற்றுத்து வச்சுருக்காங்க. அவள் இன்னும் தனியாக இருக்கா? அவள் எங்கே இருக்கான்னு தெரியல எனக்கு. அவள் பார்பர் ஷாப் போய் ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நீ போய் அங்கே தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அந்த பார்பர் ஷாப்புக்கு போய் தேடுவோம். பார்பர் ஷாப் இங்கே எங்கே இருக்குது? அங்கே தேடுவோம். ஆனால் இந்த சேலம் சிட்டி எனக்கு இது பிடிச்சிருக்கு கைஸ். நல்லா இடம் சூப்பராக இருக்குது. நல்லா பீச்சான இடமா. ஸோ இங்கே தான் இருக்காங்க. எங்கே யார்கிட்ட கேட்கணும்? இவங்ககிட்ட தானா? நீங்கள் ஐவிக்கு தான் தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அவங்க ஹேர் கட்டை முடிச்சுட்டு இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்லே எவ்வளோ நேரம் எங்களை தேட வைப்பீங்க? நிம்மதி மழை வெளியே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போதே வெளியே இல்லை நல்லாவே இருக்க மாட்டேங்கல. ஏன் அப்படின்றீங்க? இது யார்? இந்த விடியல் சிட்டி ட்ரெயினரா? ஸோ கைஸ் இவ நம்ம போன இடம்
எப்படியோ இந்த பேட்டில் தோக்கடிச்சு அடிச்சு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இது நியாயமே இல்லைன்னு சொல்கிறா. நீ தான் நியாயம் இல்லாமல் செய்கிறப்பா. சரி வாங்க. ஸோ கைஸ் நம்ம சார்ஜோட ஃப்ளேம் த்ரோவர் எபிலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் எப்படியோ அந்த ஃப்ளேம் த்ரோவர் எபிலிட்டி மட்டும் எடுத்துருங்க. நான் அந்த ஃப்ளேம் த்ரோவர் மாற்றிடாதீங்க. ஸோ அது நல்ல சூப்பரான எபிலிட்டி. ஸோ இப்போ இது அவளை தோக்கடிச்சாச்சா மறுபடியும் இது அந்த ஜிம்மில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கே பீச்சில் போய் தேடிட்டுருக்கோம். எங்கேயோ இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல கைஸ், நான் சொன்னது கரெக்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த டீம் மேக்கோ தான் இவங்களை இது கடத்தி வச்சுருக்காங்க போல். இது அவங்க வந்து அதாவது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, இங்கே ஆக்வா இந்த டீம் ஆக்வா வந்து பீப்புளை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம் லீடர் வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களை தொல்லை பண்ணாதீங்க, எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்கிட்ட அப்பாலஜி எழுதி கொடுக்காம, அதாவது நம்ம மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்போம்ல, அதான் அப்பாலஜி எழுதி கொடுக்காம இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை பார்த்துட்டு வந்து இந்த ஜிம் லீடர் ஐடி வந்து நீ உங்களோட ஒரு ஆள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வா நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீ எனக்கு இது பார்க்க தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வா நம்ம 2 பேர் சேர்ந்து பேட்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீம் கேர்ளை வந்து நீ தோக்கடி, அந்த பாயை வந்து நான் தோக்கடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து இப்போ டிடெக்டிவ் பிகாச்சு அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த அட்வென்ச்சர் பட்டன் இருக்கா, அது தொட்டிங்கன்னா இந்த டிடெக்டிவ் பிகாச்சு ஸோ லெவல் 48 போயிடுச்சு. செம கைஸ். இது என்னது உண்மை போயா என்னல இது என்னது எதை தொடலாம் எசதுமா. ஸோ கைஸ் இது வந்து எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ வாங்க நம்மளோட அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ணலாம். இதுன்னு வெளியே வர மாட்டேங்குது வெளியவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஐவி அவங்க ஜிம் லீடருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அந்த டீம் ஆக்வா கரண்ட்டை வந்து நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பேட்டில் பண்ணலாம்.
ஸோ கைஸ் நம்ம எப்படியோ அந்த பேட்டில் வந்து முடிச்சாச்சு. ஆனால் இந்த பேட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக தான் போச்சு. நான் இதுக்கு மேக்ஸ் ரிவ்யூவே யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருந்தேன். இல்லைன்னா இது தோக்கடிச்சிருக்கோம். ஆனால் இந்த நம்ம சார்ஜார்டுக்கு ஃப்ளேம் த்ரோவர் எபிலிட்டி எடுத்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. ஃப்ளேம் த்ரோவர் எபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு அதனால். ஸோ இப்போ வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். மாம் திஸ் ட்ரெயினர் இப்போ வந்து இந்த ஐ வந்து அந்த பாய் கிரண்ட்டை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த கேர்ள் கிரண்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அப்படியே இது குழந்தைய வாங்கிட்டாங்க போல். அம்மா காப்பாற்றுங்க, இந்த ட்ரெயினர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம போனாட பியூட்டர் சிட்டியில் இருக்கும்போது பிராக் அவங்க ஐவிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அந்த லெட்டர் வந்து நம்ம அவங்க ஐவிகிட்ட கொடுத்துப்போம். இதுதான் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் பார்த்துக்கோங்க. ஏமாற்றம், உண்மையாகவே ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை தேர்தலில் பிராக்குக்கு அவ்வளோ கஷ்டம் போல அப்படின்ட்டு அவங்க கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஓகே, இட்ஸ் ஓவர். ராக்சன் வந்து செல்லியன் சிட்டிக்கு வந்து என்னை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நான் அதை மறந்து போனேன், பேட் டீம் ஆப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராக்சன் வந்துருக்கான்னு சொன்னாங்களா, அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி பேசுங்க. இங்கே ஏதோ போக்கேபால் இருக்குது. இதில் வந்து போக்கேபால் மட்டும் கிடைக்காது, ஏதோ நல்லதாக கிடைக்கும். காய்ஸ் ஏதோ பேல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பேலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ காய்ஸ் வாங்க நம்ம இந்த ராக்சன்கிட்ட போய் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவர் எங்கே இருக்கான்னு தெரில, போய் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே தான் இருக்காங்க. அது வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மக்களை வந்து நம்மளோட ஃப்ரெண்டோ யாரையோ ரொம்ப வெயிட் பண்ண தான் வச்சுட்ருப்பா, ரொம்ப லாங்க்கு வெயிட் பண்ண தான் வச்சுட்ருப்பா. நான் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருந்துட்டேன். யார் உன்னை இங்கே கூப்பிட்டு இது வர சொன்னா அப்படின்னு கேட்டாங்க. ஐவி தானா அப்படின்னு அந்த ராக்சன் கேட்குறாங்க. ஸோ இந்த பட்டனும் கொஞ்சம் இதுவாக
காய்ஸ் நம்ம எப்படியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பேட்டிலில் ஜெயிச்சிருவோம். பார்த்தீங்களா நீங்களே 2 மேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். செம கஷ்டம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நாட் பேட். இப்போ தான் புரியுது எதுக்கு ஐவி ஒன்று வந்து இங்கே சென்ட் பண்ண அப்படின்ட்டு. ராக் வந்து அவருக்கு ஏதோ அவருக்கு எழுதி கொடுத்துருக்கா. அவள் வந்து என்கிட்ட இயர்லியராக சொல்லலை, அதாவது வேகமாக சொல்லலை. ஸோ என்கிட்ட அவள் வந்து என்கிட்ட சொல்கிறேன் அவள் எங்கே இருக்கான்ட்டு. அவளை வந்து அவள் ட்ராக் அவகிட்ட எழுதுனதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அந்த ரோக்ஸானா சொல்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்ககிட்ட ஐவி கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. வாங்க போவோம். ஸோ ரோக்ஸன் பார்த்தீங்கன்னா இது இல்லை, ஐவி வந்து ரோக்ஸனை பார்த்து சொல்கிறாங்கன்னா காம் டவுன், அதாவது சில் பண்ணி எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரோக்ஸனை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சொல்கிறாங்க. ஸோ சாரி நீ வந்துட்டேன்னு என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட எல்லா ஹெல்ப்புக்கும் எனக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஜிம் சேலஞ்சில் பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து செல்லின் சிட்டிக்கு தான் ஜிம்முக்கு தான் போகிறோம். ஸோ ஜிம்முக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களும் அங்கே போயிட்டாங்க. ஸோ காய்ஸ் நம்ம ஜிம்முக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஜிம் சேலஞ்ச் நான் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் இது வந்து அடுத்த வீடியோவில் தான் போட போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். ஸோ இந்த செல்லின் சிட்டி ஜிம் சேலஞ்சை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அதோட மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.